பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. என்னது மீன் வயிற்றுல வச்சு கடத்தின வைரத்தையே கண்டுபிடிச்சு எடுத்துட்டானா? அந்த எஸ்பி பயங்கரமான ஆளா இருக்கணும். ஏற்கனவே அவனால நமக்கு ஏகப்பட்ட நஷ்டம். இனிமே அவனை உயிரோட விட்டு வச்சிருந்தோம் நம்ம பிழைக்கிறதே கஷ்டம். இதுக்கு நாம ஒரு வழி கண்டுபிடிச்சே ஆகணும். வழி என்ன வழி? அவனை இந்த ஊரை விட்டே அனுப்பி ஆகணும். ஊரை விட்டு இந்த உலகத்தை விட்டே அனுப்புறேன். எப்படி? அதுக்கு ஒரு வழி இருக்கு. வா தம்பி, உட்காரு. உன் பேர் என்ன சொன்ன? ஜீவா. ஜீவா. இத வந்துட்டேன். லட்சுமி, காபி கொண்டு வா. தம்பி, காக்கி சட்டை போட்டோம் வீட்டுல காத்து கூட அனுமதி எல்லாம் வெளியே போக முடியாது. நீ இவ்வளவு சுலபமா தப்பிக்க பாக்குறியே. நீங்க ஒரு போலீஸ் அதிகாரியா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நானும் உன்னை இவ்வளவு சுலபமா பிடிப்பேன்னு நினைக்கவே இல்லை. யாருங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அருணாவை ட்ரெயின்ல இருந்து காப்பாத்தினவர் இவர்தான். அப்படியா? ரொம்ப நன்றிங்க. இன்னைக்கு என்ன தாக்க வந்த கும்பல சமாளிக்க உதவியா இருந்தவரும் இவர்தான். அப்படியா? ரொம்ப நன்றிங்க. இப்ப நான் இவரை அரெஸ்ட் பண்ண போறேன். அப்படியா? என்னங்க நீங்க உங்களை காப்பாத்தினவரை போய் அரெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்றீங்க? இவர் செஞ்ச உதவிக்காக நான் 1000 தடவை நன்றி சொல்ல தயாரா இருக்கேன். ஆனா இவர் செஞ்ச குற்றத்துக்கு சட்டத்திலிருந்து தப்பிக்கவே முடியாது. காக்கி சட்டை போட்டவங்க எல்லாம் நன்றி இல்லாதவங்க காட்டிட்டீங்களே. தம்பி, வள்ளல் வேஷம் போட்டவங்க எல்லாம் நல்லவங்களும் இல்ல, காக்கி சட்டை போட்டவங்க எல்லாம் கெட்டவங்களும் இல்ல. அண்ணே, நீங்க செய்யறது அநியாயம், அக்கிரமம். இவரை நீங்க அரெஸ்ட் பண்ணவே கூடாது. யாரும் பேசக்கூடாது. ஜீவா, மாடி போ. அண்ணி, அவர் ரொம்ப நல்லவர். அவரை போய் அண்ணன் அரெஸ்ட் பண்ணணுமா? உங்க அண்ணன் இது செஞ்சாலும் அதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். பொறுத்திருந்து பாப்போம். ஜீவா, நீ ரொம்ப சாமர்த்தியசாலியா இருக்க, சின்ன வயசாவும் இருக்க. ஏன் இப்படி கொள்ளையடிக்கிற? இதுக்கு பதில் மாடியில வாழ்றவங்களுக்கு தெரியாது, ஏழையா குடிசையில வாழ்றவங்களுக்கு தான் தெரியும். என்ன சொல்ற? எரியாத அடுப்பு, ஏற்றாத விளக்கு, இதான் ஏழைகளுக்கு சொந்தம். குறையாத செல்வம், கொலைகார நெஞ்சம், இதான் பணக்காரங்களுக்கு சொந்தம். அந்த பணக்கார பாதைகிட்ட இருந்து கொள்ளையடிக்கணும். கொள்ளையடிச்சு? தம்பி, நீ ஒருத்த இப்படி செய்யறதுனால நாட்டில் உள்ள வறுமை போயிடுமா? கடலு எல்லாத்தையும் ஒரு கட்டெரும்பால குடிக்க முடியுமா? இத சட்டத்தாலையும் சத்தியத்தாலையும் தான் மாத்த முடியும். சட்டமோ சத்தியமோ என்னைக்கோ செத்து போச்சு. இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் வெறும் புத்தகம் தான். நீ நினைக்கிற தப்பு. உன்ன மாதிரி துணிச்சுள்ள இளைஞர்கள் துணை இருந்தா நாங்க பல குற்றவாளிகளை பிடிக்கலாம். உங்க கணக்குப்படி பார்த்தா நானும் ஒரு குற்றவாளி தானே. நீ குற்றவாளியா பிறக்கல, குற்றவாளியா ஆக்கப்பட்டவன். நீ மட்டும் சரின்னு சொல்லு, என் டிபார்ட்மெண்ட்ல ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்குறேன், உன்னை எனக்கு துணையா சேர்த்து. என்ன யோசிக்கிற? அநியாயம் ஒழிய வேண்டாம், ஒழியணும். அக்கிரமங்கள் அடங்க வேண்டாம், அடங்கணும். சமூக விரோதிகளை நசுக்க வேண்டாம், நசுக்கணும். ஏழைங்க நல்லா வாழ வேண்டாம், வாழணும், வாழணும். அப்போ இன்னிலிருந்து நீ என் கூடவே இருக்க. ஏன்பா, என் தங்கச்சி உனக்கு பிடிச்சிருக்கா? என்ன உண்மை இருக்கீங்க? வாயில என்ன குழக்கட்டையா? பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்களா? மாப்பிள்ள பந்தா பண்ணாதீங்க, பேசுங்க. அவரை சொல்லி தப்பு இல்ல. மாப்பிள்ளைன்னு சொல்லி ஒரு கிள்ளிக்கிறிய கிள்ளி போட்டா அதுவும் ஒரு துள்ளு துள்ளுமா. இவர்கிட்ட இப்படி கேட்டா பதில் சொல்ல மாட்டாரு. முட்டிக்கு முட்டி தட்டினாதான் பதில் சொல்லுவாரு. அவன்கிட்ட ஏன் கோச்சுக்கிறீங்க? அவன் எஸ்பி புள்ள உங்க பாஷையில பேசுறான். தம்பி, என் தங்கச்சி உனக்கு பிடிச்சிருக்கா? வெக்கப்படாம சொல்லு. நான் ஏன் கேக்குறேன்னா, கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். அவர் மட்டும் என்ன 5008 பயிர் நான் சொன்னாரு? இப்ப பாருங்க, அவரே சொல்லுவாரு. எங்க சொல்லுங்க. பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குங்க. வெரி குட். அப்ப சீக்கிரமே ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிருவோம். லட்சுமி, டைம் ஆச்சு, சீக்கிரம். ஹலோ, ராஜசேகர் ஹியர். அப்படியா? என்ன விஷயம்? பாஸ்கல், யாரா பேசுறது? ஹலோ 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 ஹலோ. ஸ்டூபிட். யார்கிட்ட இப்படி கோவமா பேசிட்டு இருக்கீங்க? எவனோ ஒருத்தன் போன்ல மிரட்டுறான். என்ன மிரட்டுறானா? இவன் மிரட்டலுக்கெல்லாம் பயந்தா காக்கி சட்டை போட முடியாது,
கண்டாங்கி சிலை கட்டிக்கிட்டு வீட்டுலதான் இருக்கணும். நான் வரட்டுமா? அங்கிள் அங்கிள் அந்த துப்பாக்கி புதுசா இருக்கு, எனக்கு அது தரீங்களா? உனக்கு துப்பாக்கி சுட தெரியுமா? ஓ நல்லா சொல்ல தெரியுமே, என்கிட்ட கூட ஒரு துப்பாக்கி இருக்கு பாத்தீங்களா? அங்கிள் அந்த துப்பாக்கி தாங்க அங்கிள். தரமாட்டேன். அங்கிள் தாங்க அங்கிள். இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடு. எனக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் வேண்டாம். ஐஸ்கிரீம் வேண்டாம்னு சொல்ற பிள்ளை இப்பதான் பாக்குறேன். இத சாப்பிட்டா தான் அந்த பழைய துப்பாக்கியை வாங்கிட்டு புது துப்பாக்கியை கொடுப்பேன். அப்படியா? சரி தாங்க. அந்த புது துப்பாக்கி தாங்க அங்கிள். தேங்க்யூ அங்கிள். நீ என்ன சொல்றியா? 3 வருஷமா நான் இங்க சென்ட்ரியா இருக்கேன். ஒரு ஈ காக்காவை கூட சுட்டதில்ல. குருவியே துப்பாக்கியில உட்கார்ந்து கூடு கட்டி குடும்பம் நடத்திட்டு போகுது. ஏன்னா நான் சுட மாட்டேன்னு அதுக்கே நல்லா தெரியும். யோ விளையாடாத. நான் ஏப்ப உங்ககிட்ட விளையாடணும்? போ சமயக்காரங்கிட்ட இன்னைக்கு சாயந்தரம் என்ன சுட்டேன்னு கேளு. அப்படியே ஜன்னல் வெளியே அனுப்பு. போப்ப. யோ அங்க யாரையா மாங்காய் தேடுறது? பாதியை வச்சுட்டு மீதி எடுத்துட்டு போ. ஏன்னா அது எனக்கு வேணும். ஊறுகாய் போட்டு சாப்பிடணும். உன்னை சுட போறேன். என்ன சுட்டுட்டா அப்புறம் தோசை சொல்றது யாரு, இட்லி சொல்றது யாரு, வடை சொல்றது யாரு? யூ ஆர் கரெக்ட். உன்னை சுடக்கூடாது. சுட வேண்டிய ஆளத்தான் சுடணும். நீ சுடு. கையில என்னடா துப்பாக்கி? எங்க அப்பாவை சுடலான்னு எடுத்துட்டு போறேன். என்ன அப்பாவையா? சுடு. என்னடா இது இவ்வளவு வெயிட்டா இருக்கு? உள்ள குண்டு ஏதாவது இருக்கா? குடு. நான் சுடுறதுக்கு போறேன். என்ன இவங்கிட்ட எல்லாம் துப்பாக்கி கொடுத்திருக்காங்க? இவங்க அப்பா தான் எஸ்பி ஆச்சே, அதான் விளையாடுறதுக்கு துப்பாக்கி கொடுத்திருக்காரு. வா. இந்த விளையாட்டுலாம் உங்க அப்பாட்ட வச்சுட்ட. போய் கை கால் கழுவிட்டு வந்து டிஃபன் சாப்பிடு. போடா. விமல், உன்னுடைய துப்பாக்கி விளையாட்டெல்லாம் காலையில 8 மணில இருந்து 8:30 மணி வரைக்கும் தான். ஈவினிங் டயத்துல இதெல்லாம் கூடாது, சரியா? சரி. நாளைக்கு காலையில நீங்க 8 மணிக்கு ரெடியா இருக்கணும். நான் உங்களை சுடுவேன். ஜமாயிடு ராஜா, ஜமாய். டாடி, டாடி. அப்பாவை காணோம். எங்க போயிருப்பாரு? அப்பா, 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 அப்பா. எதுக்குடா அப்பா கூப்பிடுற? ஒண்ணுமில்ல. இன்னைக்கு காலையில 8 மணிக்கு அப்பாவை நான் சுடுறேன்னு சொல்லி இருந்தேன். ரூம்ல போய் பார்த்தா ஆளை காணோம். அதுவா? தாம்பரம் பக்கத்துல ஏதோ கலாட்டாவா, அதனால உங்க அப்பா 3 மணிக்கு எழுந்திருச்சு போயிட்டாரு. இப்ப சுடலான்னு பார்த்தேன், தப்பிச்சுட்டாரே. ஹாய் விமல். ஹாய் மஞ்சு, உட்காரு. டேய் விமல், இந்த துப்பாக்கி எனக்கு கொடுக்குறியா? கொடுக்குறேன். பார்த்துட்டு திருப்பி கொடுத்துடணும். சரி,
எங்க சார் ஒரு வாரமா உங்களை ஸ்கூல் பக்கமே காணோம்? ஒரு வாரமா கண்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கண்டமா? என்ன கண்டம்? ஆசியா கண்டமா, ஆப்பிரிக்கா கண்டமா, ஆஸ்திரேலியா கண்டமா? உம்ம புத்தி உம்ம விட்டு போகாத. கருத்துல வாத்தியார்ல யார சொல்லலாம்? அன்னைக்கு நடிச்சானே அவன் சுற்ற வேண்டியதுதான். எனக்கு ஒரு வாரம் கண்டம் இருக்குன்னு நம்ம ஜோசியர் சொன்னாரு. அதனால ஸ்கூலுக்கு ஒரு வாரம் லீவு போட்டு வச்சேன். ஜோசியர் சொன்னாரா? இன்னைக்கு கடைசி நாள். இன்னைக்கு கடைசி நாளா? ஆமா. அப்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமே. போங்க போங்க. துப்பாக்கியை திருடுற, இனிமே திருடுன போட்டுருவேன் போட்டு. இந்த தடவை தப்பிச்சிட்டீங்க. இன்னும் உங்களுக்கு நல்ல காலம் தான். வாங்க போலாம். விமல், ஏய் ஏன்டா உம்முன்னு இருக்க? உங்க பேச்சு டூ. ஏன்டா கண்ணா? நான் காலையில உங்களை சுடலான்னு வந்தேன், நீங்க அதுக்குள்ள எங்கேயோ கோச்சிட்டு போயிட்டீங்களே. ஓ அதுவா? ஐ அம் சாரிடா. இப்ப சுட. நிஜமா? கம் ஆன். ரெடியா? ரெடி. 1 டேய், பாருடா. உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இந்த விளையாட்டுலாம் போய் வச்சுக்காத, உள்ள போ. குழந்தைய மிரட்டாத. சும்மா இருக்கீங்களா? உள்ள போடா. டாடி ஆல் ரைட். நாளை காலையில 8 மணிக்கு நான் ரெடியா இருப்பேன். நீ என்ன சுடு. ப்ராமிஸ்? ப்ராமிஸ். லட்சுமி, லட்சுமி, என்னங்க? இந்த விமல் பையன் இன்னும் என்ன சுடவே இல்லையே. அவனுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப ஜுரமா இருக்கு. டாக்டருக்கு சொன்னியா? இப்பதான் போன் பண்ணேன். டாக்டர், என் பையனுக்கு இந்த மாதிரி ஜுரம் வந்ததே இல்ல, எப்படியாவது அவனை காப்பாத்துங்க. டாக்டர் சதா துருதுருன்னு இருப்பான். எப்பவும் விளையாட்டு துப்பாக்கி வச்சு என்ன பயமுறுத்திக்கிட்டே இருப்பான். காலையில அந்த துப்பாக்கியால என்ன சுடல. அவனுக்கு சந்தோஷமா இருக்காது, எனக்கு ஆபீஸ்ல வேலை ஓடாது. கவலையே படாதீங்க. இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். இந்த மருந்து எல்லாம் கன்டினியூ பண்ணுங்க. நிச்சயம் கியூர் ஆயிரும். நிச்சயம் கியூர் ஆயிடுமா? கண்டிப்பா. வேணும்னா பாருங்க, நாளை காலையில 8 மணிக்கு இவன் உங்களை சுடல, நான் ஒரு டாக்டரே இல்ல. டாடி, நான் உங்களை சுட போறேன். சுடுறா. நீ சுடல இருந்தா நான் வருத்தப்பட்டு இருந்தேன். Come on. அப்பா சுட்டாரு, அப்பா சுட்டாரு, அப்பா சுட்டாரு, அப்பா சுட்டாரு.
விமலுக்கு உடம்பு சரியா போச்சு. பழக்கம் போல அண்ணனை சுட்டுட்டான். அப்படியா? அப்பா எழுதுறீங்கப்பா. அட, என்ன இன்னைக்கு ஒரேடி ஆக்ட் பண்றீங்க? சரி சரி போதும், எழுந்துறீங்க. அம்மா, அத்தா, அப்பா, அப்பா, இந்த வீட்ல யாருமே என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. அப்பா, நீங்களும் பேச மாட்டீங்க. அது நிஜமான துப்பாக்கின்னு எனக்கு தெரியவே தெரியாதுப்பா. மன்னிச்சிடுங்கப்பா, என்னை ஏமாத்திட்டாங்கப்பா. மன்னிச்சிடுங்கப்பா. பேசுங்கப்பா. அம்மா, இப்ப அது என்கிட்ட பேசுமா? என் குழந்தை இல்ல, கொல்லிக்கட்ட என் வாழ்க்கை அழிக்க வந்த எவன் போடா. பாவம் குழந்தை, இவனையே அடிக்கிறீங்க? ஆமாங்க, நாம எல்லாருமா சேர்ந்து விமலை செல்லமா வளர்த்துட்டோம். நீங்க காட்டுற இந்த வெறுப்ப இந்த பிஞ்சு உள்ள தலை தாங்கிக்க முடியாது. இதெல்லாம் யாரோ சதித்திட்டம் போட்டு பண்ணிருக்காங்க. அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான் முதல் வேலை. நான் செஞ்ச குற்றத்தெல்லாம் மன்னிச்சு என்ன மனுஷனாக்குனாரு. காவல் நாயா இருந்தனா அந்த நேரத்துல அவரை காப்பாத்த முடியாம போயிட்டது. இந்த அநியாயத்துக்கெல்லாம் காரணமா இருந்த அந்த கொலைகாரங்களை நாங்க கண்டுபிடிச்சு அவங்கள ஒழிக்காம விட மாட்டோம். இது சத்தியம், இது சத்தியம். தம்பி, அழக்கூடாது, தைரியமா இருப்பா, நான் இருக்கேன்ல. இப்போ நீ ஸ்கூல்ல இருந்து வந்த அப்புறம் என்னாச்சு? நான் ஸ்கூல்ல இருந்து வந்தேனா, ஒரு ஆளு என்ன வான்னு கூப்பிட்டான். அது சரி, அந்த ஆளு வேற ஏதாவது கொடுத்தானா? அந்த ஆளு என்னோட பழைய துப்பாக்கி வாங்கிக்கிட்டு ஒரு புது துப்பாக்கி கொடுத்தான். அது நல்ல கனமா இருந்தது. அந்த துப்பாக்கியால தான் எங்க அப்பாவை சுட்டா அவர் எப்பவும் எந்திரிப்பாரு. ஆனா அன்னைக்கு அவரு எந்திரிக்கவே இல்ல. அழாதப்பா, உங்க அப்பா சீக்கிரமா திரும்பி வந்துருவாரு. அது சரி, உன்கிட்ட துப்பாக்கி கொடுத்தான்னு சொன்னியே, அந்த ஆள் எப்படி இருந்தான்? அந்த ஆள் கண்ணு உருண்டையா இருந்துச்சு. யார் கண்ணு மாதிரி இருந்துச்சு? உங்க கண்ணு மாதிரி தான். அது இருக்கட்டும், அது இருக்கட்டும். தம்பி, உனக்கு ஒரு ஆளு துப்பாக்கி கொடுத்தான்னு சொன்னியே, அந்த ஆளு எந்த இடத்துல கொடுத்தான்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? ஓ, ஞாபகம் இருக்கேன். எங்க ஸ்கூல் பக்கத்துல இருந்து கொடுத்தான். ஸ்கூல் பக்கத்துல இருந்து கொடுத்தானா? அந்த இடத்த உன்னால அடையாளம் காட்ட முடியுமா? ஓ, காட்டுறேனே. அப்ப சரி, நாம ரெண்டு பேரும் நாளைக்கு அந்த இடத்துக்கு போவோம். இங்கதான் சார், இங்கதான் சார், இங்கதான் சார். நிறுத்துப்பா. வாங்க சார், வாங்க. இதோ இந்த இடத்துல தான் சார் அவர் கார் மேல சாஞ்சிட்டு இருந்தாரு. அப்புறம் கையில கன் வச்சிருந்தாரு. முதல்ல கேட்டா குடுக்க மாட்டேன்ட்டாரு. அப்புறம் கேட்டா குடுத்துட்டாரு. அப்புறம் வேற என்ன கொடுத்தாரு? ஐஸ்கிரீம் கொடுத்தாரு. சாப்பிட்டேன், வீட்டுக்கு போயிட்டேன். சரி, வா போலாம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். உட்காரு. விமல், என்னப்பா பண்ணிட்டு இருக்க? படம் வரைஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் பார்க்கலாமா? ஓ
என்ன மாதிரியே வரைஞ்சிருக்கே. ஆமா இன்ஸ்பெக்டர், விமலுக்கு படம் வரைகிற பழக்கம் உண்டு. ஒரு தடவை ஒருத்தரை பார்த்தாலே போதும், அப்படியே வரைஞ்சிருவான். விமல் உனக்கு துப்பாக்கி கொடுத்தானே, அவனை ஞாபகம் இருக்கா? இருக்கு. அவனை அப்படியே உன்னால வரைய முடியுமா? ஓ, வரைய முடியுமே. வெரி குட். இப்பவே படம் வரையறதுக்கு ஏற்பாடு பண்றேன். டாக்டர், நீங்க சொல்றது? ஆமாம்மா, விமலுக்கு கண் பார்வை போயிடுச்சு. டாக்டர், இனிமே எங்க அம்மாவை நான் பார்க்க முடியாதா? திடீர்னு கண் பார்வை போறதுக்கு என்ன டாக்டர் காரணம்? ஐ திங்க் ஃபுட்ல பாய்சன் கலந்திருக்கு. அதனாலதான் கண் நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கு. அதுவும் 4-5 நாளுக்குள்ளதான் நடந்திருக்கணும். விமல் கிட்ட உண்மையான துப்பாக்கி கொடுத்து சுட சொன்ன வந்தா இறக்கமே இல்லாம இந்த காரியத்தை செஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். பச்சை குழந்தைன்னு கூட பார்க்காம பாவி இந்த காரியத்தை செஞ்சுட்டானே. டாக்டர், விமலுக்கு மறுபடியும் கண் பார்வை வரதுக்கு வழியே இல்லையா? முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாக்குறேன். என் உருவத்தை வரைஞ்சு அதுக்கு கண்ணு வச்சு என்ன காட்டி கொடுக்க பார்த்தான். அதுக்கு முன்னாலே அந்த சின்ன பையனுக்கு கண்ணு போக வச்சுட்டேன். நீங்க தான் கண்ணு பக்கம் வச்சுங்க. ஆமா, அன்னைக்கு ஸ்கூல்ல அந்த பையனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தல, அதுல கொஞ்சம் கொஞ்சமா வேலை செய்யற பாய்சனை கலந்துருக்கேன். அதனாலதான் இப்ப அந்த பையனுக்கு கண்ணு தெரியாம போச்சு. நீங்க பயங்கரமான ஆளுங்க. ஆமா, இந்த விஷயத்துல போலீஸ் உங்களை கண்டுபிடிச்சு கைது பண்ணிட்டா? அதுக்கு ஆதாரம் ஏது? அத்தா, அத்தா, என்னப்பா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாமி கும்பிட்டுட்டு இருக்கேன். என்ன சாமி? ஆறுமுகன். நானும் கும்பிடலாமா? ஆறுமுக சாமி, எனக்கு தான் கண்ணே இல்ல. உனக்கு தான் 12 கண்ணு இருக்கு. அதுல 2 எனக்கு தந்தா என்ன? விமல், அம்மா, அம்மா,
தேய்ப்பா. என்ன தேய்ச்சிக்கிட்டா கண்ணு தெரியும்னு அன்னைக்கு சொன்னையே. விமல், விமல், நீங்க இவங்க வந்து எனக்கு கிளாஸ் டீச்சர், விமல் வந்து எனக்கு ஃப்ரெண்டு. நான் உன் கூட கொஞ்சம் பேசலாமா? ஓ பேசுமா. விமல், மஞ்சு, விமல், விமல், உனக்கு நிஜமாவே கண்ணு தெரியலையா? எதுவுமே பார்க்க முடியாதா? ஆமா மஞ்சு, என்னால எதுவுமே பார்க்க முடியல. பாவம், உன்னால ஏபிசிடி கூட படிக்க முடியாது இல்ல? ஆமா மஞ்சு. அது சரி, நீ எப்படி படிக்கிற? ஓ, உன் கண்ணை கெடுத்தவன் நல்லாவே இருக்க மாட்டான், ஐயோன்னு போயிருவான். விமல் நல்லா படிப்பா, நல்லா விளையாடுவா. அவனுக்கு பார்வை போயிடுச்சுன்னுதான் எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கு. அவனோட துப்பாக்கி விளையாட்டு தான் எங்க குடும்பத்தையே பாழாக்கிடுச்சு. ஆண்டி, விமல் ஒண்ணு திட்டாதீங்க. விமல், என் கண்ணை வேணும்னா அவனுக்கு தட்டுமா? வேணாம் மஞ்சு. அப்ப நாங்க போயிட்டு வரேங்க. வா மஞ்சு. விமல், போயிட்டு வரேன். டாடா டாடா. வர்ற வெள்ளிக்கிழமை என் மகளுக்கு கல்யாணம். எஸ்பி இருந்து நடத்தி வைக்க வேண்டியது அவர் இல்லைங்கிறதா எங்களுக்கெல்லாம் ரொம்ப கவலையா இருக்கு. இத உங்க வீட்டு கல்யாணமா நினைச்சு நீங்க தான் நடத்தி வைக்கணும். நான் எப்படிங்க? இதுல என்னமா இருக்கு? இந்த மாதிரி நிகழ்ச்சியில கலந்துகிட்டாதான் உங்க மனசுக்கும் ஒரு ஆறுதலா இருக்கும். அப்போ விமலையும் கூட்டிக்கிட்டு கல்யாணத்துக்கு அவசியம் வந்துருங்க. நாங்க வரோங்க. வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். எங்க இந்த பக்கம்? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எனக்கு சொந்தக்காரங்க. நேர ஸ்டேஷன்ல இருந்து வரேன். அப்படியா? வரேன். வாங்க 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 வாங்க. எங்க நீங்க ஃபங்க்ஷனுக்கு வராம இருந்துருவீங்களோன்னு நினைச்சேன். உங்க வீட்டு கல்யாணத்துக்கு வராம இருப்பனா? இந்தாங்க. தேங்க்யூ சார். வாங்க டிஃபன் சாப்பிடலாம். போங்க. குடிப்பயலுக்கு தான் கண்ணு தெரியாது, நம்மளை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? என்ன சார் குழந்தைக்கே ஓடிட்டு இருக்கீங்க? நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா? கூல்ட்ரிங்க்ஸ் வேண்டாம். ஐஸ்கிரீம்? ஐஸ்கிரீம் சாப்பிடுற பழக்கம் இல்லை. என்னப்பா? அன்னைக்கு எனக்கு ஐஸ்கிரீம் கொடுத்தான்னு சொன்னல, அவன் இங்க வந்திருக்கான். இங்க வந்திருக்கானா? உனக்கு எப்படி தெரியும்? அவன் குரலை வச்சு கண்டுபிடிச்சிட்டேன். குரலை வச்சு கண்டுபிடிச்சியா? விமல், அவன் குரலை மறுபடியும் கேட்டா உன்னால அவன் அடையாளம் காட்ட முடியுமா? ஓ, காட்டுறேன் மம்மி. லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஒரு முக்கியமான அறிவிப்பு. இங்க ரிசப்ஷன்ல வந்திருக்கிறவங்கள ஒரு கொலகாரன் இருக்கான். அந்த கொலகாரனுடைய குரலை ஒரு கண் தெரியாத சிறுவன் கேட்டிருக்கான். அந்த கொலகாரனை நாங்க கண்டுபிடிச்சாகணும். அதுக்காக நீங்க ஒவ்வொருத்தரா வந்து அந்த சிறுவன்கிட்ட உங்க பேரை சொல்லிட்டு போகணும்னு கேட்டுக்கிறேன். யாரு மஞ்சுவா? ஆமா. நீ கல்யாணத்துக்கு வந்திருக்கியா? ஆமா. விமல், நீ தான் அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க போறியா? ஆமா.
அந்த கொலைகாரனை கண்டுபிடி கண்டுபிடி, அவன் நாசமா போவன். வாங்க பேசுங்க. பெரியவர்களே, தாய்மார்களே, யோ, இதெல்லாம் அரசியல் மேடையில் நினைச்சிட்டு இருக்கியா? ஒழுங்கா பேர் சொல்லிட்டு போயா. பேர் கதிர்வேலுங்க, தேனாம்பேட்டையில குடியிருக்கிறேங்க. ஏப்பா இவரா? இல்ல, நீங்க போகலாம். அடுத்தது. யோ, எங்கேயோ போய்கிட்டு இருந்த என்ன வாங்க கல்யாணத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்து இப்படி வம்பல மாட்ட வச்சிருக்கியா? இது எனக்கு தேவையா? யோ, நான் மட்டும் இந்த கல்யாணத்துக்கு வர வேண்டியவனா? என் பொண்டாட்டி பேச்ச கேட்டு வந்து நின்னு முடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏயா கணக்கிற? இன்னைக்கு என் குரல் அந்த குரலாரம் குரல் மாதிரி மாறிட போகுது. ஏன்பா இவரா? இல்ல. நீங்க போகலாம். இருக்கணும்ப்பா, வர்றேன். யோ, உன் பேரை சொல்லிட்டு போயா. விஜய் வெங்கட ஓரகண்டி கரகடமா நாயுடுகாரு. தம்பி இவரா? கொஞ்சம் இருக்கு. தம்பி மறுபடியும் எங்க பேர் சொல்லுங்க. மறுபடியும் எங்கன்னா என் பேரை சொல்ற. நான் வாழ்க்கையில ராத்திரியில மூட்டை பிச்சு கிடைச்சா கூட கொல்ல மாட்டேன். ஒழுங்கா பேரை சொல்லிட்டு போயா. விஜய் வெங்கட ஓரகண்டி கரகடமா நாயுடுகாரு. போயா. நெக்ஸ்ட். உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. ஜோதி. யார் வழியில போகக்கூடாது. கான்ஸ்டபிள். அப்பா, 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 என்னம்மா மஞ்சு? ஏன்பா லைட் அணைச்சு ஓடி வந்துட்டீங்க? அது வந்து ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு, அதான் ஓடி வந்துட்டேன். அப்ப நான் உங்க பேச்சு டூ. கண்ணு இல்ல, இனிமே அப்படி செய்ய மாட்டேன். அது சரி, நாளைக்கு நான் விமல் வீட்டுக்கு போட்டுமா? அங்கேயும் நீ போக கூடாதுமா. அங்க ஏன் போக கூடாது? அவன் அவங்க அப்பாவையே துப்பாக்கியால சுட்டு கொண்டவன். அவன் குலகாரன். அவன் கொலைக்காரன் இல்ல, துப்பாக்கி கொடுத்தானே அவன் தான் கொலைக்காரன். அவன் நாசமா போகணும். பாரு, இனிமே நீ விமலை பார்க்க போக கூடாது. போவேன். போக கூடாது. உன் பேச்சுக்கா போகல. தாய் இல்லாத பிள்ளையாச்சு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்து தப்பா போச்சு. இதுவே நம்மளை காட்டி கொடுத்துரும் போல.